ரிப்போர்ட்ஸ் நோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் திரு பன்வலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழகத்தில் காங்கிரஸ் தலைவராக இருந்த செல்வ பெருந்தையா அவர்கள் பதவியிலிருந்து விலகிறது அப்படின்னு சொன்னதிலிருந்து அந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ள பல குளறுபடிகள் நடந்துகிட்டே இருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு திமுகவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சார்? ஏன்னா செல்வ பெருந்தையா அவர்கள் ரொம்பவும் திமுகவுக்கு சப்போர்ட்டாகவே இருந்துட்டு இருந்தாங்க. இதில் 2-3 பாயிண்ட் நம்ம பார்க்கணும். செல்வ பெருந்தகை வரத்துக்கு முன்னாடி விஜயதாரணிலேருந்து ஜோதிமணிலேருந்து 3 பேர் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க தமிழ்நாடு மாநில தலைவர் பதவி தமக்கு கிடைக்கணும், அது கிடைக்கலங்கிற இதில் ஒரு ஆற்றாமையில் இவங்க வெளியில் போயிட்டாங்க. இந்த விஜயதாரணி விளவங்கோடு தொகுதி, அவங்க பிஜேபி போய் அவங்களுக்கு இப்போ தான் போட்டியிடத்துக்கு இது பண்ணுவாங்க. அவங்க ஒரு பெரிய பொறுப்பு எதிர்பார்த்தாங்க, அது கொஞ்சம் ஏமாற்றணும். அதே மாதிரி ஜோதிமணி அவங்க மேலே முதல்லேருந்தே கடுப்பு. திருச்சி வேலுசாமி ரொம்ப வருஷமாக ஒரு 2 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. குறிப்பாக செல்வ பெருந்தகைன்னு சொல்லி தாக்கலை, மறைமுகமாக சொல்லிட்டு இருக்காங்க. செல்வ பெருந்தகை எனக்கு தெரிஞ்சு 30 வருஷமாகவே அவரோட பெண்புலம் நிறைய பேச வேண்டியது இருக்குது. அது இப்போ நேர்முகத்தில் வேண்டாம். அவர் சிதம்பரத்துக்கு ரொம்ப நெருங்கிய, அது மட்டும் சொல்கிறேன். அதனால அவர் அவரோட ஜாதிய பின்புலத்தினாலையும் அவரோட இயற்கை குணத்தினாலையும் திமுகவுக்கு இதாக இருக்காரு. திமுகவுக்கும் திமுகவுக்கு நெருக்கமாக இருக்காரு, பிஜேபிக்கு எதிராக இருக்காரு. இதில் என்ன இதுன்னா, உங்களுக்கு பிசிகா இவர் இருக்கார் இல்லையா, திருமாவளவன், அவரும் இருக்கும் அப்பப்போ கூடிப்பாங்க, அப்பப்போ சண்டை போட்டுப்பாங்க. அதனால் அவர் விலகிறதுனால காங்கிரஸ் கட்சிக்கோ திமுகவுக்கோ எந்த இழப்பும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவர் விலகி வெளியில் போனால் அதை கொண்டாடுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. கோபண்ணா அவர்களுமே இதனால கோபண்ணா ரொம்ப ரொம்ப மூத்தவர், புத்தகம்லாம் எழுதியிருக்கிறாரு. ஆனால் அவரை அவராக ஒதுங்கிட்டாரா இல்லை என்ன தெரியல. அவருக்கு இப்போ பழைய இதெல்லாம் அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லுவாங்களே, அதிகாரப்பூர்வமான கட்சி பேச்சாளர். அது ஒரு காலத்தில் அவர் அப்புறம் அந்த ஜெயந்தி நடராஜன் உங்க மாதிரி ஒரு 3-4 பேர் ரெகுலராக பேசிட்டு இருந்தாங்க. அவங்களாம் வரதில்லை. EVKS இளங்கோன்ற அவரும் நிறைய பேட்டி கொடுப்பாரு. இப்போ யாரும் காங்கிரஸ் கட்சியை பற்றி வெளியில் போய் சரியாக பேசுறதுக்கு ராகுல் துதி பாடுறத தவிர வேறு யாருமே கிடையாது. அதனால் கட்சிக்குள்ளே அவருக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குது. கட்சியும் தேஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு 4-4.5% தான் ஓட்டு இருக்கு. பூவோடு சேர்ந்த நாரும் மனம் வருங்கிற மாதிரி உங்களுக்கு திமுகவோடு சேர்ந்து ஓட்டு வாங்குறதுனால 5, 6, 8 அந்த மாதிரி வருது, சீட்டு கிடைக்குது அவங்களுக்கு. ஆனால் மற்றபடி தனியானா அவங்களுக்கு 4.5% மேலே பாப்புலர் ஓட்டிங், அதாவது ஜனங்கள் மத்தியில் உங்களுக்கு ஆதரவு கிடையாது. அதனால காங்கிரஸே உங்களுக்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், காங்கிரஸே நாளைக்கு திமுக விட்டு வெளியில் போனாலும் திமுக பெரிய இழப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி காங்கிரஸோட விசிகையும் தாவேக்காக்கு போகும்னு எதிர்பார்த்தாங்க. இந்த ஊடகங்களையும் பரவாயில்ல பேசினாங்க. தாவேக்காவோட சேர்ந்தா திமுகவுக்கு ஒரு பெரிய அடியா தான். அது 2 சேர்ந்துருந்தா பெரிய அடியாக தான் இருந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனா விஜய் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இல்லைன்னா கூட ஒரு 60-70 சீட்டு கூட வின் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு போயிருப்பாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. நம்மளாம் பேசிக்கிட்டோம் சரி, அவங்க அஃபிஷியலாக பேசிக்கல. ஆனால் ஆதவ் அர்ஜுனா போய் பேசிட்டு வந்தாருன்னு கேள்விப்பட்டேன். இந்த பக்கம் ஜோதிமணி வெளிப்படையாக பேசினாங்களே ஒழிய அவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தின மாதிரி தெரியல. அதனால் காங்கிரஸை பற்றி எனக்கு அதுக்கு மேலே ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்குதுன்னு நான் தேசிய அளவுலையும் சரி, மாநில அளவிலும் சரி. அதனால் இனிமேல் ஸ்டேஜிங் கம்பேக் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது மாதிரி இனிமேல் பழைய நிலைக்கு மேலாது, அவ்வளோதான். அது ஆல்மோஸ்ட் செத்த பாம்புன்னு சொல்றதை விட செத்து கொண்டு இருக்கும் பாம்பு. ஆனால் இருந்தாலும் ஒரு பக்கம் அந்த திமுக எதிர்த்து போறான்னு மாணிக்கம் தாக்கூரா இருக்கட்டும், ஜோதிமணியா இருக்கட்டும், அவங்க எல்லாமே அடுத்ததா மாநில தலைவராக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரலும் எழுதி. தம்பி, உங்களுக்கு பிஜேபியும் இந்த மாதிரி ஆயிப்போச்சு. எப்படி ஆயிப்போச்சுன்னா, இந்திரா காந்தி காலத்திலேருந்து மாநில தலைமை ஒரு வலுவான தலைமையை வளர விட்டதே கிடையாது இந்திரா காந்தி. அது நிஜலிங்கப்பா ஆகட்டும், பிரம்மானந்த ரெட்டி ஆகட்டும், காமராஜ் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு 10 அங்கே சித்தார்த் சங்கர் ஒரு எக்ஸப்ஷன். அதே மாதிரி AR அந்துலே மகாராஷ்டிராவில் ஒரு எக்ஸப்ஷன். மற்றபடி அவங்க பலமான, அதுவும் தனக்குன்னு ஆதரவு இருக்க கூட்டம் காங்கிரஸ்னால இல்லை, தனிப்பட்ட செல்வாக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கிறவங்கள வளர விட்டது கிடையாது. அதனால் ஒரு ஜோதிமணியோ ஒரு மாணிக்கம் தாக்கூரோ இவங்கெல்லாம் சொல்லி என்ன சொல்லுவாங்களே, சேவல் கூவி பொழுது வடியாது, பொழுது வடியும்போது சேவல் கூவும், அவ்வளோதான். இதை தொடர்ந்து தூத்துக்குடியில் வடக்கு மாவட்ட தலைவராக இருக்கிற காங்கிரஸோட தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தூத்துக்குடியில் தாவேக்கா தான் வெல்லும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. தூத்துக்குடி எனக்கு நெஞ்சு போனால் ஒரு
3 சீட்டு வென்ற அதிகம் இது தபக்க விஜய் கட்சி. ரொம்ப அதிகமாக ரொம்பலாம் சொல்கிறாங்க. இங்கெல்லாம் வந்து பெரம்பூரும் திருச்சி கிழக்கும் சொல்கிறாங்க. திருச்சி கிழக்கு வந்து ஒரு பக்கம் அன்பில் பொய்யாமொழி அவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் KN நேரு இவருங்கெல்லாம் வந்து திருச்சி இவர் KN நேரு இவர் இருக்கார், திருச்சி சிவா இவங்கெல்லாம் வந்து இருக்கிறதுனால திருச்சி கிழக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குன்னு பேசிக்கிறாங்க. ஆனால் பெரம்பூர் வந்து ஷூர் ஷாட்னு பேசிக்கிறாங்க. அவங்க ஜெயிச்சிருவார். ஆதவ அர்ஜுனா கூட வில்லிவாக்கம் நிற்கிறாங்க. அவர் வந்து ஜெயிக்கிறது கஷ்டம்தான். எவ்வளோ நல்லா ஜெயிச்சா கூட அவங்களுக்கு 6 சீட் வந்து அதிகம் இந்த இதில். என்னோட கணக்கு, சொந்த கணக்கு கேட்டிங்கன்னா, நான் மற்ற இடத்துல படித்தது வச்சு சொன்னது 6. என்னோட சொந்த கணக்கு கேட்டிங்கன்னா 0 to 3 தான் வரும் அவங்களுக்கு. இந்த நிலையில் இவங்க வந்து காங்கிரஸ்ல இருந்துகிட்டு மாவட்ட தலைவராக இருந்துகிட்டு ஒரு தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்றது, அது எந்த அளவுக்கு வந்து அவங்க காங்கிரஸ் அது ஏற்படுது? இல்லை, எல்லா கட்சியிலையும் என்ன ஆகுதுன்னா, இப்போ AAP இன்க்ளூடட், BJP உங்களுக்கு இன்ஸ்டியூஷன் அதெல்லாம் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அது என்னன்னா, அவங்க ஆல்மோஸ்ட் அந்த கட்சியை விட்டு வெளியில் போகிற நிலைக்கு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க மனநிலையை பிரதிபலிக்குது, அவ்வளோதான். அதனால் வந்து ஏதோ ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ரெண்டாவது, இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கடலை கரைச்ச பாருங்க மாதிரி இவங்களால வந்து மக்கள் செல்வாக்கு இதை வந்து என்ன சொல்கிறது, உணர்வையோ ஆதரவையோ பெரிய அளவில் திரட்ட முடியாது. அவங்களுக்கு இந்த தனிப்பட்ட செல்வாக்கும் இல்லை. அதனால் அவங்க வந்து ஆதரவு தெரிவித்தா என்ன, தெரிவிக்காட்டாங்க. வடிவேலு சொன்ன வசனம் ஞாபகம் வருது, அதை பற்றி நான் பேச விரும்பல. ஆனால் அவங்க தொடர்ந்து வந்து இப்போ திமுக எதிர்த்து தானே சார் போராட்டிகிட்டே இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து திமுகவில் கூட்டணி அமைக்கலாம், தாவேக்காவோட கூட்டணி அமைச்சிருப்போம், நாங்கள் இந்நேரம் அந்த தேர்தலில் ஜெயிச்சிருந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி கூட ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய சீட்டு வாங்கியிருப்பாங்க. அவங்க வந்து தன்னோட சொந்த ஆதங்கத்தை திருச்சி வேலுசாமி பேசினது எவ்வளோ பேசினார் கேட்டிங்க இல்லையா? நானே நாளைக்கு அமைச்சரானாலும் ஆச்சரியம் இல்லைன்னு கூட பேசினார் ஒரு பேட்டியில். அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறவர்கிட்ட நேரடியாகவே சொன்னார், நாளைக்கு நீங்கள் இன்னைக்கு திருச்சி வேலுச்சாமிகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, நாளைக்கு வந்து எங்கள் கூட்டணி நல்லா இதாக பலமாக இருந்துச்சா ஒரு அமைச்சரோட கூட நீங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமை வரும்னு சொன்னார். அது பல காரணங்கள் அதுக்கு. அதனால் வந்து அவங்க தாபக்கோடு சேரலை. அதுக்கு இன்னும் ஒரு சில வெளியில் தெரிய வராத காரணங்கள் கூட இருக்கலாம். அது ஊகத்தில், அதை வந்து நான் இங்கே உங்கள்கிட்ட பேச முடியாது. ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து 7 எம்பிக்கள் வந்து விலகி வந்து பாஜகவில் போய் இணைஞ்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து எதிர்கட்சிக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் காங்கிரஸ்? இது வந்து கண்டிப்பாக எதிர்கட்சிங்கிறத விட கேஜ்ரிவாலுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா ராகவ் சத்தா தான் ஆரம்பித்தது தான். இவங்க எல்லாருமே வந்து 7 பேரும் ராஜ்யசபா உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் கிடையாது. அதை மனசில் வச்சுக்கணும். ராகவ் சத்தா வந்து கட்சி ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து இது பண்ணியிருக்காரு. ரெண்டாவது, அந்த ஆர்கனைசிங் ஸ்கில்ங்கிறது வந்து அந்த கட்சி எப்படி வழி நடத்துறது, அதுக்கு பணம் எப்படி திருத்துறது, மக்கள்கிட்ட ஆதரவு எப்படி நடத்துறது, தேர்தல் எப்படி நடத்துறது, அதை வந்து தேர்தலில் வெற்றி பெறறதுக்கு என்னென்ன உபாயங்களை கையாளுறது, இதெல்லாம் வந்து ராகவ் சத்தா ஒரு பெரிய மூளையாக இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஒருங்கிணைப்பாளராக. அதனால வந்து கேஜ்ரிவாலுக்கு ஒரு பெரிய அடிதான். பஞ்சாப்லேயே வந்து இந்த அடுத்த தேர்தலில் ஒரு கேஜ்ரிவால் வந்து ஜெயிக்கிறது கஷ்டம்தான் சொல்கிறாங்க. பஞ்சாப் இப்போதைக்கு கேஜ்ரிவாலுக்கு ஒரு ஏடிஎம்மாக செயல்பட்டு இருக்கு. அதனால வந்து இதுட்டு இப்போ வந்து அக்கால்தல்லையோ இல்லை வந்து இவங்களையோ காங்கிரஸ் இதுலேயோ கிடையாது. கேஜ்ரிவாலுக்கு பழைய சப்போர்ட் கிடையாது. இதெல்லாம் நடந்ததில் விவசாய சட்டங்கள் எதிர்த்து போராடின போது அப்போல்லாம் பீக்கில் இருந்தார் கேஜ்ரிவால். என்ன இப்போ வந்து அவருக்கே செல்வாக்கு போச்சு. அதனால வந்து அவங்க சுவாதி மாலிவால்லாம் வந்து போன தரம் அவங்க வீட்டில் போய் அடிக்கலையே, அவங்க ஆட்களை வச்சு ஆட்களை வச்சு டெல்லியில். அப்போலேருந்து அவங்களுக்கு பேர் கட்டு போச்சு. அவர் எங்கே எந்த கவர்மெண்ட்டாவது உலகத்தில் பார்த்துருக்கீங்களா? ஜெயிலுக்குள்ளே இருந்துகிட்டே சீஃப் மினிஸ்டர் வேலை செஞ்சார் அவர். வேறு எந்த இதில் நடக்கும்? கோர்ட்டும் அதை பார்த்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அது ரொம்ப வியப்பாக இருந்தது, வேதனையாகவும் இருந்தது. அதனால் இனிமேல் வந்து கேஜ்ரிவாலோட இது படிப்படியாக கிராஃப் இறங்கிட்டு தான் வரும். இவங்க இணைஞ்சதுனால இந்த பாஜகவில் 113 எம்பிக்களை வந்து அதிகரிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து காங்கிரஸோட எம்பிக்களை வந்து ஒரு பாதிக்கும்? அது என்னன்னா, ஏற்கனவே வந்து ஒரு சில சட்டங்கள் வந்து எல்லா முக்கியமான சட்டங்களுக்குமே 2 பேர் இதுலேயும் பாஸ் பண்ணோம். ஒரு சில சட்டங்களுக்கு 2 பங்கு இது வேணும். இந்த தடவை தோற்று போனதுக்கு காரணம் லேட்டஸ்ட் இது வந்து காரணம் அந்த டீலிமிட்டேஷன், இதை மகளிர் இது இடஒதுக்கீடு, அது 2 சேர்த்து தான் கொண்டு வந்தாங்க. தோற்று போனதுக்கு காரணம் வந்து 3ல் 2 பங்கு. ஏன்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து 131 நினைக்கிறேன், 132 அதுக்கு வந்ததுனால வந்து அவங்களால இது பண்ண முடியல, மொபைலைஸ் பண்ண முடியல ராஜ்யசபாவில். இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு லீவரேஜ் கிடச்சிருக்கு. ஆனால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் 2027 தான் வந்து 2/3 மெஜாரிட்டி வந்து பிஜேபி கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கிய வாசிக்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து இங்கே வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அது படிப்படியாக இது பண்ணுது.
எனக்கு ஒரே ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, பிஜேபி வந்து நிறைய ஸ்டேட்ஸில் வந்து பார்ட்டியெல்லாம் உடைச்சி கொண்டு வந்து எல்லாம் நடத்திருக்காங்க. அதை விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பிவி நரசிம்மராவ் பண்ண மாதிரி பணம் கொடுத்து ஆட்களை இழுத்துக்கொண்டு இதெல்லாம் பண்ணது. அந்த இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே பணம் கட்டுக்கட்டாக பிடிச்சாங்க. அதெல்லாம் அப்படியே அந்த கேஸ்லாம் போயிடுச்சு. ஸ்பீக்கருக்கு முன்னாடி எல்லாம் இதிலே காமிச்சாங்க, டிவிலே, பார்லிமெண்ட்டுக்குள்ளே பெட்டியாக. எதுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணலை பிஜேபி. அந்த மட்டும் சந்தோஷம் எனக்கு. இது தொடர்ந்து மேற்கு வங்காளத்திலையும் பிஜேபியும் திரிணாமுல் காங்கிரஸும் ஒரு பல பரீட்சை நடத்துது. இது எப்படி பார்க்குறீங்க? போன தடவை வந்து 100 சீட் வரும்னு எதிர்பார்த்தோம் நாங்கள் 2021 எலெக்ஷனில். பிஜேபி வந்து வெஸ்ட் பெங்காலில். இந்த தடவை வந்து அப்போ வந்து ஜெயிச்சது வந்து இவங்க வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து 3வது முறையை ஜெயிச்சு மம்தா பானர்ஜி இருந்தாங்க. 215 சீட்டும் உங்களுக்கு வந்து பிஜேபி 77 சீட்டும் வந்தது. இந்த தரம் அந்த 90 லட்சம் போலி வாக்காளர்களை எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதனால் 90 லட்சம் வாக்காளர்கள் போயிடுச்சு. அதில் வந்து ஒரு 60% 70% முஸ்லீம்களும் ஒரு 20% பங்களாதேஷி ஹிந்துஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசணும்னா 40% மேலே முஸ்லீம்கள் வாழக்கூடிய தொகுதிகள், மாவட்டங்கள்னு சொல்கிறத விட 61 தொகுதிகள் இருக்குது. அதில் வந்து அங்கே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல முஸ்லீம்கள் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து 99% வந்து டிஎம்சிக்கு தான் ஆதரவு, திரிணாமுல் காங்கிரஸ்க்கு. அது நீக்கிட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு எப்படியும் மமதா ஜெயிப்பாங்கன்னு என்னோட கணக்கு. ஆனால் வந்து 215லேருந்து அவங்களுக்கு 170 175 சீட்டு தான் இந்த தரம் வரும். எப்படியும் 148 சீட் இருந்தால் 294 இல்லையா அவங்க இடம், அங்கே தொகுதிகள் எண்ணிக்கை. ஸோ 148 இருந்தால் அவங்க ஆட்சி அமைக்க முடியும். 170க்கு மேலே வாங்குவாங்கன்னு என்னோட தனிப்பட்ட கணிப்பு. நான் வந்து இந்த கருத்து கணிப்பெல்லாம் வச்சு நான் சொல்லலை, என்னோட தனிப்பட்ட இது. ஆனால் வந்து 77லேருந்து 100 110க்கு மேலே போயிடும் பிஜேபி, ஒரு பெரிய இது. ஆனால் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்தாலும் ஆச்சரியப்பட மாட்டேன். அதுக்கு வந்து பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 15% இல்லை 20% தான் இருக்குது. 80% வந்து மம்தாக்கு தான் மார்க் கொடுப்பேன். அவங்க வந்து ஆதரவு கிடையாது, அவங்கள கடுமையாக எதிர்க்கிற ஆள் நான், அதையும் சொல்லிடுறேன். இருந்தாலும் அவங்களை எதிர்த்து பல போராட்டங்கள் நடந்தது தானே சார்? அவங்களுக்கு தம்பி ஒரு பக்கம் இது கம்யூனிஸ்ட் வந்து ஒரு 7 முறையோ ஏதோ அவங்க தான் இருந்தாங்க. ரொம்ப நாள் கம்யூனிஸ்ட் தான் தொடர்ந்து, அது தொடர்ச்சியாக அங்கே இருந்து. அவங்க போனதுக்கப்புறம் சிங்கூர் போராட்டத்தில் இந்த அம்மா உள்ளே வந்தாங்க. டாட்டா கார் இது இருக்கு இல்லையா, அந்த நானோ கார், அதில் தான் இவங்க வந்தது. 15 வருஷமாக அவங்க சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க. இப்போ 4வது தடவை சீஃப் மினிஸ்டருக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கம்யூனிஸ்டோட புது வடிவமாக, மறுபுறம்னு சொல்ல மாட்டேன், புது வடிவமாக இவங்க வந்து ஒரு பக்கம் தொழிற்சங்கம், ஒரு பக்கம் முஸ்லீம் ஆதரவு, ஒரு பக்கம் பாஜக எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் வந்து ரவுடிஸ் இவங்கெல்லாம் இது பண்ணுறது, அப்புறம் வந்து தனக்கு ஓட்டு போடாதவங்கெல்லாம் நசுக்கிறது, பெண்களை இது பண்ணுறது, மானபங்கம் பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, தீ வைக்கிறது எல்லாம். ஜெகதீப் தங்கர் வந்து அப்போ கவர்னராக இருக்கும்போது 2021 எத்தனை கலவரம் நடந்து, எத்தனை இந்து பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க, எத்தனை வீடுகளை கொளுத்தினாங்க, வாகனங்களை கொளுத்தினாங்க. அப்போ நடந்த வன்முறை வந்து இதே இந்திரா காந்தி உயிரோட இருந்தாங்கன்னா அப்பே வந்து டிஸ்மிஸ் பண்ணி ஆர்டிகல் 356 வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. ஒரு மோடி வந்து என்னென்னா ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்து வந்ததுனால இது வரைக்கும் ஆர்டிகல் 356 உபயோகிச்சு எந்த கவர்மெண்ட்டையும் கவுக்கூடாங்களோ ரொம்ப உறுதியாக இருக்கார். அது மட்டும் எனக்கு தெரிய வந்தது கவனித்து பார்க்குற போது. இல்லைன்னா இன்னும் 2-3 கவர்மெண்ட்டை கேஜ்ரிவாலே கவுத்துருக்கலாம். அந்த இது ஸ்கேமில் மாட்டினாங்க இல்லையா, அந்த லிக்கர் ஸ்கேம், அது மாதிரி இது பண்ணும்போது அவங்க இன்னும் 2-3 கவர்மெண்ட்டை கவுத்துருக்கலாம் நினச்சிருந்தா, அவங்க பண்ணலை. அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் மோடி உறுதியாக நிற்கிறாரு. இல்லைன்னா இந்த அம்மாவோட கவர்மெண்ட் எப்போ போயிருக்கோம். அதனால் அவங்களுக்குன்னு வந்து இந்த ஒரு ரவுடி கூட்டமோ இல்லை வேறு எந்த முஸ்லீம் ஆதரவோ தனியாக அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்து, ஒரே ஒரு ஸ்ட்ரென்த் நான் சொல்ல போனேன். அதை எதிர்த்து ஆட்சி அமைக்காதா பாஜக? இந்த தரம் அமைக்கிறது வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு சொல்கிறேன். ஆட்சி அமைச்சாலும் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா வந்து வெஸ்ட் பெங்காலில் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் எதிர்ப்பு இப்போ பில்டப் ஆகிருக்குங்கிறது என்னால் இங்கே உட்காந்துட்டு சொல்ல முடியல. ஊடகங்களும் வந்து ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் நாளைக்கு எக்ஸிட் போல் வந்து வருது. அதில் வந்து வெஸ்ட் பெங்காலோட இது பண்ண முடியாது. சாரி, நாளைக்கு வெஸ்ட் பெங்கால் முடிஞ்சிருது இல்லையா, 2வது ஃபேஸு. அதனால் வெஸ்ட் பெங்காலும் சேர்த்து எக்ஸிட் போல் வந்துடும். அது வந்தால் வந்து நாளைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு டெட்லைன் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்லேருந்து. ஒரு 7 மணிக்கு எக்ஸிட் போல் வந்தால் கொஞ்சம் முன்னோட்டம்
எப்படிங்க என்ன நிலவரம் அங்கே இருக்கிற ட்ரெண்ட் எப்படின்னுங்கிறது தெரியும். அதை வச்சு பேசலாம். ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு நான் வச்சு என்னோட கருத்தை சொன்னேன். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததற்கு நன்றி சார். மிக்க நன்றி.